ஹாய் மக்களே, வெல்கம் டு ஃபினான்ஸ் படி. நான் உங்க தீனா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ பைக் வந்து இஎம்ஐல வாங்கணும், ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோன்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ நீங்க வந்து லோன் போட போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த லோனோட வந்து டென்யூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல இருந்து ஒரு 4 வருஷம் வரைக்கும் சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அண்ட் நீங்க வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு 12% 14% ஓகேவா. ஸோ நீங்க வந்து கார் லோனை வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து பைக் லோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வரும். இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதை வந்து ஃபைனலாக நான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் இதுல ஹிடன் சார்ஜஸ் எல்லாம் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ஹிடன் சார்ஜஸ் இருக்கு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில அமௌண்ட் எல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அசசரிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் பார்த்தீங்கன்னா மணி கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ நீங்க வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கலாம், இல்லை வேணாம் ப்ரோ அப்படின்னு அவாய்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இதுல இருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹிடன் சார்ஜஸா வந்து வந்துடும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இதோட இஎம்ஐ அமௌண்ட் மந்த்லி வந்து ஸ்மால் தான் ஓகேவா. பட் ஆனா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சிரும். அது வந்து கொஞ்சம் ஒரு மைனஸான மேட்டர் பைக்கோட வேல்யூ. அண்ட் நீங்க வந்து இப்போ வந்து ஒரு பைக்கை வந்து லோன் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எடுத்துக்காட்டோட சொல்றேன். ஸோ எப்படி வந்து ஒரு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறீங்க ஓகேவா. அதை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க. ஸோ மாசம் ஒரு 5000 ரூபாய் கட்டுற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க ஓகேவா. ஸோ நீங்க கட்டி முடிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 12% நம்ம தோராயமா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கால்குலேட் பண்ணி முடிக்கும் போது ஸோ நீங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் கட்டி முடிக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1,80,000 ரூபாய் கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கும்.